ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்மைலிஸ். இதை எப்படி ஃப்ராசன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்மைலிஸோட கவுண்ட்டு குறையும் ஏறும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம துருவிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம், அது வந்து நம்ம இஷ்டம் தான். பட் துருவி போட்டால் நம்மளுக்கு வந்து சமமான ஒரு மாவு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நான் துருவி போடுறது. ஏன்னா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணுறப்ப சில டைமில் குட்டி குட்டியாக கட்டியாக அப்படியே பீசஸ் கிடக்கும். ஸோ அதுக்காக துருவி போட்டால் பெட்ரு. பட் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக எது இருக்கோ அதை பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே. இது எல்லாத்தையுமே சப்பாத்தி மாவு போல் பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே கூடாது. பசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இந்த இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்மைலிஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அடியில் வச்சு, இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையாலேயே நம்ம வந்து தட்டிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் எதாக இருந்தாலும் ஓகே, டம்ளர் எதாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். அதை சப்போஸ் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டாமல் மாவு பசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டாச்சு. நான் வந்து ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி அதோட அந்த ஸ்மைலிஸோட ஐஸ் பண்ண போகிறேன். இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் சும்மா நம்ம மேலோட்டமாக அந்த ஹோல் பண்ணிடக்கூடாது. நல்லா வந்து அந்த மாவை ஃபுல்லாகவே அந்த ஹோல்லேருந்து நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெயில் பொரிக்கிறப்ப அந்த ஐஸ் வந்து மறையாமல் இருக்கும், கரெக்டாக வரும் ஷேப்பு. இது போல் எல்லாத்துக்கும் நம்ம போட்டுட்டு அடுத்தது ஸ்மைலிஸ்க்கான மவுத்துக்கு நம்ம ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான இது கிடைக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பூன் வச்சு போடுறப்ப நல்ல நம்ம டீப்பாக வந்து அதை நல்லா வைக்கணும். அந்த பேக் சைடோட அந்த ஷீட் தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த ஹோல் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் பொரிக்கிறப்ப அந்த ஷேப் மாறாமல் இருக்கும், ஸ்மைலிஸோட ஷேப் மாறாமல் இருக்கும். நீங்கள் மேலோட்டமாக போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கிறப்ப எல்லா மாவும் சேர்ந்துட்டு ஸ்மைலிஷ் ஷேப்பே இல்லாமல் வெறும் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நல்லா வந்து டீப் ஹோலாக போடணும். இது போல் பேலன்ஸ் இருக்க மாவை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண ஸ்மைலிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜிப் லாக் பேக் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ராசன் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க மாவையுமே நம்ம வந்து ஸ்மைலிஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தட்டி மறுபடியும் நம்ம ஸ்மைலிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கடைசி மாவு வரைக்கும் நம்ம எடுக்கிற ரிமைனிங் மாவில் எல்லா ஸ்மைலிஸையும் பண்ணி ஒரு ஜிப் லாக் பேக்லேயோ இல்லைன்னா ஒரு ஏர்டைட் பேக்லேயோ போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 2 hours ஆகுது நம்ம ஃப்ராசனில் வைக்கணும். டீ ஃப்ரிட்ஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ராசனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் இந்த ஃப்ராசன் பண்ணி எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் பொரித்து சாப்பிடலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் அப்போ மினிமம் 2 hours ஆகுது அது ஃப்ராசனில் இருந்திருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண உடனே. இப்போ நம்ம ஸ்மைலிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மினிமம் 2 hours ஃப்ராசன் பண்ணிடலாம் ஜிப்லாக் பேக்கில் போட்டு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொரிக்கலாம். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட ஸ்மைலிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீடியமான ஹீட்டில் எண்ணெயை வச்சுட்டு நம்ம அதை பொரித்து எடுத்துடலாம். எதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மினிமம் 2 hours ஃப்ராசன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஃப்ராசன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பொட்டேட்டோஸ் திரியாமல் பிரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு பொரித்து எடுக்கலாம் கரெக்டான ஷேப்பில். ஒரு தடவை நீங்கள் ஃப்ராசன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் உடனே பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப மட்டும் நம்ம ஃப்ராசன் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும்.
நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் இப்போ வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.